ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியரம் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கப்படுது திருப்பதி vlogsோட கண்டினியூ vlogs தாங்க. அன்றைக்கி நாங்கள் தரிசனம் போனோம் இல்லையா, அன்றைக்கி உள்ள டே உள்ள vlogs தான். சீரியஸ்லி சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பரான தரிசனம். ஒரு ஒரு 20 செகண்ட்ஸ் கூட பார்க்கல. பட் ஆனால் ஃபுல்லாக கூஸ் பம்ஸ் வர அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டதுனால எங்களுக்கு அவங்களே ரூம் எல்லாமே அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நேராக போயிட்டு அந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் நம்மளுடைய அந்த பேப்பரை காமிச்சிட்டு நம்மளுக்கு லொக்கேட் ஆகியிருக்கிற அந்த ஏரியாவுக்கு போயிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மொட்டை போடுறாரு. அவருக்கு திருப்பதி வந்துட்டாலே மொட்டை போடணும். அது என்னமோ அவருக்கு மனசுக்குள்ளே அந்த ஒரு ஒரு ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2021 வரும்போது போட்டோம். அதுக்கப்புறம் 22 வந்து பாப்பா பெரிய பொண்ணு ஆகிட்டா கிருத்திகா, அதனால போட முடியல. 23 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஎஸ் போயிட்டோம். ஆனால் யூஎஸ் போனாலும் அங்கே நியூ ஜெர்சியில் உள்ள திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தோம். அவ்வளோ பிளெஸிங்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அனுஷ்கா பெரிய பொண்ணாகி கரெக்டாக 1 இயரில் முடிஞ்சு வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போய் நல்லபடியாக சிறப்பாக மொட்டை போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மதிய சாப்பாடுக்கு வந்து எங்களுக்கு அன்னப்பிரசாதம் அந்த சாப்பிட்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. இது சாப்பிட்றது வந்து அவ்வளோ புண்ணியம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அழகாக அந்த கவர்மெண்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மோர் தென் 1 லேக் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ ரஷ், அத்தனை பேருக்கும் அத்தனை வகைக்குமே அவங்க வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து காட் கிரேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். எங்களோட தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா 12 மேலே நம்ம 4 எப்போ வேணால் போய்க்கலாம். சுபதம் தரிசனம் சொல்லிட்டு அந்த இதுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். எங்களை வந்து கரெக்டாக நாங்கள் கன்சாமி அண்ணனை வந்து நாங்கள் தூங்க சொல்லிட்டோம். நாங்கள் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்து தான் நைட்டு திருப்பி வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப முடியும். அதனால் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு நேராக வந்து அந்த சுபதம் அந்த இது வழியாக பக்கத்தில் வந்தாச்சு. வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம். பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கு அவ்வளோ ரஷ்ஷுங்க. இதுக்கும் மண்டே தான், நார்மல் வீக் டேஸ் தான். இருந்தாலும் இந்த பக்ரீத் ஹாலிடேஸ்லாம் இருக்கிறதுனால செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. தரிசனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், 1.25 மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு வந்து ஒரு 6 லட்டு அவங்களே அலாட் பண்ணியிருந்தாங்க. அது போக நாங்கள் வந்து ஒரு 14 லட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிட்டோம். ஸோ தரிசனத்தெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு வெளியில் வரையில் தாங்க இன்னொரு சஸ்பென்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. வந்துட்டுருக்கோம், ஒரு 2 யானை வந்துச்சு. என்னடா இது யானை இப்படி கூடி வந்துட்டுருக்கேன்னு பார்த்தேன்னா, பின்னாடியே பெருமாள் அழகாக ஊஞ்சல் சேவைக்காக வந்துட்டு இருந்தாருங்க. ஐயோ, பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. உள்ள ஒரு 20 செகண்ட் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் ஆனால் அவர் அப்படியே அந்த பல்லாக்கில் தூக்கி வச்சுட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கண்ணு பத்தலைங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே கொண்டு வந்து அந்த ஒரு ஊஞ்சல் சேவை நடக்கிறதுக்கு ஒரு இடத்துல வச்சு அழகாக அவரை ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். இப்படி ஒரு தரிசனம் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஆக்சுவலாக என்றைக்கு பார்க்கணும் என்ன எதுலாம் தெரியாது. திருப்பதிக்கு நாங்கள் எப்பயும் போவோம் வருவோம். பட் இந்த டேயில் பார்த்தா தான் வச்சா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எதுவும் தெரியாது. ஆனால் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தப்போ எங்கள் பக்கத்தில் நின்றவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி திங்கக்கிழமை பார்த்தா அவ்வளோ விசேஷம் அப்படின்னாங்க. கரெக்டாக எங்களுக்கும் அன்ஃபார்ச்சுனேட்டாக திங்கக்கிழமை தான் அமைஞ்சிருந்துச்சு. அதுவுமே இன்னும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக அந்த ஊஞ்சல் சேவையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இன்னும் வந்து அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு நம்ம லட்டை மட்டும் வாங்கிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பட்டு துண்டும் எனக்கு ஒரு பட்டு ப்ளவுஸும் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் அந்த டோனர் இதில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்காக அதையும் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அந்த அங்கே இருக்கிற லட்டு, அப்புறம் வந்து பிரசாதம் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு, சின்ன சின்ன அந்த பாசிமணி ஊசிமணிலாம் அழகழகாக கிடைக்கும் திருப்பதியில், அதையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் போனால் எப்படி. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் மொட்டை போட்டிருக்காரு இல்லையா, ஸோ அவருக்குமே ஒரு கேப்பு அந்த மாதிரிலாம் எடுத்தாச்சு. அவ்வளோ அழகாக அந்த பாசிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கோர்த்து ரொம்ப மாடலாலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேப்பு எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருந்துச்சு. எதை வாங்கன்னே தெரியல. சரி, அதனால் ஒரு 10-15 நாளைக்காச்சும் கொஞ்ச நாள் அந்த மொட்டை போட்டிருந்த மண்டையில் போட்டிருந்தா தான் அடிக்கிற வெயிலுக்கு சுல்லுன்னு இருக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்து ஒன்று சூஸ் பண்ணி வாங்கியாச்சு. சொல்ல மறந்துட்டேன், நானும் பூமுடி கொடுத்தேங்க. எனக்கும் டக்குன்னு என்னென்னு தெரில, மனசில் தோணுச்சு சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அங்கேயே வச்சு அப்படியே இமீடியட்டாக நானும் பூமுடி கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மனசில் தோணும் இல்லையா, அந்த மாதிரி தோணி பண்ணேன். இதெல்லாம் வந்து காலில் போடுற அந்த கொலுசுங்கள்லாம் இதெல்லாம் ஒரு செட்டே வந்து 50 ரூபா தான் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 5 செட்டு, அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி வந்து சாமி சிலைங்க, அந்த மாலைங்க, கருகுமணி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த கருப்பு கயிறுமே ஒரு 20-25 கருப்பு கயிறும் வாங்கிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா கரெக்டாக ஒரு 5 அந்த மாதிரி ஆகிடுச்சு. இவ்வளோ பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் போகிறதுக்கு. ரூமையுமே நாங்கள் ஒரு 6-6:15 வெக்கேட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் இப்போ கிளம்புனா தான் மறுநாள் காலையில் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர முடியும். கிட்டத்தட்ட 12:30 ஹவர்ஸ் ஆகுது இல்லையா. ஸோ போகிற வழியில் மெயின் ரோட்டில் வந்து ஒரு ஸ்டால்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பிக்சர்ஸ்லாம் சூப்பராக விற்கும்.
அதை வாங்கலான்ட்டு போய் பார்த்தா எல்லாமே வந்து கொஞ்சம் சேம் என்கிட்ட இருந்த பிக்சர்ஸாகவும் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் சொன்னாங்க. பாப்பா அவங்களுக்கு 2, 3 வளையல்கள், அந்த சின்ன சின்ன கம்மல் மட்டும் கேட்டாங்க. அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த பிரசாதம் வந்து நிறைய அந்த மாதிரி திருப்பதி கோயிலில், கிருஷ்ணன் கோயிலெலாம் கொடுப்பாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாக்கெட்டுமே வந்து ₹10 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இதையுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம், சொந்தக்காரங்களுக்கெலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து திருப்பதியை தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பாய்.